ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இனி நம்ம சேனல் எந்த படத்தை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரம் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா நம்ம சேனல் யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். அதே மாதிரி நித்யா மேனன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. நித்யா மேனன் வந்து அவரோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க ஏமாத்துறாங்க. அதே மாதிரி ஜெயம் ரவி வந்து இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பேபிஸ். ஜெயம் ரவியோட பார்ட்னருமே வந்து எங்கேஜ்மெண்ட் டிசைட் ஆயிருக்கும், பட் இஸ் நாட் ஏபிள் டு கம் தேர். அதனால வந்து இந்த எங்கேஜ்மெண்ட்டுமே ஸ்டாப் ஆயிரும். இந்த மீன் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பிரேக்கப் நித்யா மேனன் ரொம்ப டவுனாக இருப்பாங்க. அவங்க வந்து டிசைட் டு கெட் பேபிஸ் த்ரூ ஐவிஎஃப். ஜெயம் ரவி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் கேஷுவலாக வந்து அவங்களுடைய ஸ்போம்ஸை போய் டொனேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து என்ன டிசைட் பண்ணியிருப்பாங்க, ஐவிஎஃப் மூலமாக பண்ணுறோன்ட்டு. அவங்களுக்கு தெரியாமலே வந்து ரவியோட ஸ்பெர்ம் யூஸ் பண்ணி அவங்க ஐவிஎஃப் பண்ணியிருப்பாங்க. பேபியுமே பிறந்திருக்கும். இந்த மீன் டைம் அவங்க ரெண்டு பேரும் யாருக்கு இச்சது தெரியாது. ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேருமே ஒரு சேம் ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணிருப்பாங்க இன் டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஒரு ப்ரப்போசல் தான் வந்து ரவி மேனன் மீட் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மேனன் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருப்பாங்க. ரவி கேஷுவலாக சென்னை வந்திருப்பாரு. அந்த குழந்தை மீட் பண்ணி அவங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பாரு. இந்த டைமில் ரவி நித்யா மேனன் எப்படி புரிஞ்சுறாங்க, அண்ட் ரவியோருக்கும் அந்த நித்யா மேனோட பையனோட ரிலேஷன்ஷிப் எப்படி டெவலப் ஆகுது, அண்ட் அட்லாஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்களா இல்லையா. இதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணி சம்ரைஸ் பண்ணுற ஒரு படம் தான் வந்து காதலிக்க நேரம் இல்லை. ஓவரால் நான் இந்த படத்துக்கு 6.5 அவுட் ஆஃப் 10. அடுத்து எந்த படத்தை பற்றி பார்க்கலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க.